கூறியது. என் பேர் கண்ணப்பன். நான் ஒரே திருச்சியில் இருக்கேன். நாங்கள் வீட்டில் நான், எங்கள் அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி எல்லாம் இருக்கோம். எனக்கு இது மாதிரி 4 வயசில் பிரெயின் ஃபீவர் வந்து மூளை காய்ச்சல் வந்து நரம்பு கட்டாக இதாகிடுச்சு. ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இது டாய்லெட்லாம் கழுவ சொல்லி இதெல்லாம் பண்ணாங்க. அதனால் அங்கேருந்து நான் வந்துட்டேன். அங்கேருந்து வந்து சைக்கிள்களில் வேலை கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் சைக்கிள் வேலை சைக்கிள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். அதை பார்த்து ஒரு பட்டையில் வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னு வேலைக்கு போனேன். வேலை செஞ்சு அதை கற்றுக்கிட்டேன். எல்லா வண்டியும் பார்ப்பேன். புல்லட் தவிர இது எல்லா வண்டியும் பார்ப்பேன். பார்வை திறன் நன்றாக உள்ள பலரே இந்த தொழிலில் திணறும் போது உங்களால் எப்படி இந்த துறையில் பிரகாசிக்க முடிகிறது? கண்ணப்பனை பார்க்கும் பலரும் கேட்கும் கேள்வி இது. எதையும் ஈடுபாட்டுடன் செய்தால் பிரகாசிக்கலாம். தனக்கு கண் தெரியாத குறையை என்றைக்கும் உணர்ந்தது இல்லை என்று தன்னம்பிக்கை வார்த்தைகளை உதிர்க்கிறார் கண்ணப்பன். சைக்கிள்களில் வேலை கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் சைக்கிள் வேலை சைக்கிள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். அதை பார்த்து ஒரு பட்டையில் வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னு வேலைக்கு போனேன். வேலை செஞ்சு அதை கற்றுக்கிட்டேன். எல்லா வண்டியும் பார்ப்பேன். புல்லட் தவிர இது எல்லா வண்டியும் பார்ப்பேன். உதவிக்கு யாரையும் வைத்துக் கொள்ளாமல் நட்டு, போல்ட், வாஷர் போன்ற உபகரணங்களை அவற்றை பொருத்த வேண்டிய இடத்தில் கச்சிதமாக பொருத்தி கண்ணப்பன் வாகனங்களின் பழுதை நீக்குவதை பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிறது. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வாழ்வில் தோல்வி என்பதே எதிலும் இல்லை. இதற்கு கண்ணப்பனே வாழும் உதாரணம்.